நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறும் வரை இந்த போராட்டம் உங்களுக்கு வெற்றி பெறும் வரை, பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டம் அங்கிருந்து ஓடும் வரை, அங்கிருந்து விரட்டி அடிக்கப்படும் வரை, திட்டம் மாநில அரசால் கைவிடப்படும் வரை நான் துணை நிற்பேன். எத்தகைய போராட்டமானாலும் நாம் நடத்தலாம். அது சட்டப்பூர்வமான போராட்டமாக இருக்கட்டும், வேறு எந்த வகையிலும் போராட்டமாக இருக்கட்டும் என்று எங்களுக்கு உறுதிமொழி அளித்தார். நாங்கள் மிகுந்த மன நிறைவோடு நாங்கள் விடைபெற்று வந்திருக்கிறோம். அவர் அங்கு என்னென்ன நிலவுகள், என்னென்ன சவால்கள், எந்தெந்த சவால்கள் அந்த விமான நிலைய திட்டத்தை ஏற்படுத்த முடியாது, எதுக்காக நாங்கள் போராடிங்கிறத ஒரு மனுவாக கொடுத்துருக்கோம். அவருக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருந்தோம். அது அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கி இருந்தாரு. இருந்தாலும் இன்னைக்கு மனுவாக கொடுத்து நாங்கள் அவருடைய நேரடியாக தெரிவிக்கும் போது இன்னும் அவருக்கு ஒரு புரிதல் கிடைச்சது. போராட்டத்தில் நிச்சயமா அகில இந்திய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி, அதற்கு முன்னால் நாங்கள் அதாவது இந்த போராட்டத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். தளபதி வருகைக்கு முன், தளபதி வருகைக்கு பின். தளபதி வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய போராட்டத்தினுடைய அந்த கவனம் அகில இந்திய அளவில் ஈர்த்தது என்பது மாற்று கருத்தல்ல. நிச்சயமாக அகில இந்திய அளவில் ஈர்த்தது. ஒரு புதுமையை கண்டோம். இந்த நேரத்தில் இந்த உழவர் பெருமக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் வந்தார்கள் என்று நேரத்தை ஒதுக்கி ஒரு புதுமையான ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, தொண்டர்கள், அதாவது தொண்டர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவருக்கு உபசரிப்பாங்க, அப்படிதான் ஓடுவாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, எங்களை அவர் கையால தேநீர் கொடுத்து அவர் கையால உபசரித்து அத்தனையும் அவர் கையால செஞ்சாருன்னும் போது ஒரு பிரமிப்பை ஏற்பட்டுச்சு. இந்த விவசாய பெருங்குடி மக்களை அவர் எப்படி மதிக்கிறாருங்கிறத அவருடைய இந்த நிகழ்ச்சியில மூலமா எங்களுக்கு தெரிஞ்சது. நிச்சயமா ஒரு ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய முக்கிய பிரமுகராகவும் தளபதியாகவும் தமிழகத்தினுடைய எதிர்கால தலைவராக இருக்கக்கூடியவர் அவருடைய கைகளால எங்களுக்கு இன்னைக்கு தேநீர் கொடுத்து விவசாய பெருங்குடி மக்களை மகிழ்வித்தார். தொடர்ந்து போராட்டம் இல்ல சார், அவரு அந்த வகையில் இருப்பாங்க. விவசாய பெருங்குடி மக்கள் நாங்க ஒரு நன்றி உணர்வோடு வந்தோம். இது ஒரு நன்றி உணர்வுக்கான பரிமாறுதலுக்கான ஒரு நிலை, ஒரு விழா, அதான் ஒரு நிகழ்ச்சி, அப்படிதான் எடுத்துக்கணும். இது ஆதரவுங்கிறது அவரு நிச்சயமா ஆதரவோட தான் வரப்போறாங்க, அது மாற்று கருத்து இல்ல. சமயம் வரும்போது அது அப்புறம் விஷயம் அதெல்லாம். ஆனா எங்களுக்கு இப்போ நன்றியை பரிமாறும் ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். இல்ல சார், அதுக்கு உகந்த காலம் வரும்போது சார் அரசு இன்னும் நெருக்கடி இன்னும் கொடுக்கணும் சார், நிறைய நெருக்கடி கொடுக்கணும். இப்போ இன்னும் அதிக நெருக்கடி இவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நெருக்கடி வரும்போது நிச்சயமா பண்ணும், கண்டிப்பா வருவார் சார். சமயம் அதாவது அதுதான் அந்த உறுதிமொழி தான் கொடுத்துருக்காரு. பக்க பலமா இருப்பங்கிறாரு, எல்லாமே அடங்கும் சார். இல்லை சார், நான் எந்த வகையிலும் திட்டம் வெற்றி பெற, அதாவது திட்டம் அவங்க அரசாங்கம் வெற்றி பெறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை தடை பண்ண நாங்க போராடிட்டு இருக்கோம். அந்த திட்டத்தை அங்கிருந்து வெற்றத்துக்கு போராடிட்டு இருக்கோம். எங்க போராட்டம் வெற்றி பெற எந்த வகையிலும் அவர் துணையா நிற்கிறது. அது சட்டப்பூர்வமா போராட்டமா இருக்கட்டும், நேரில் வருகை தர வேண்டிய சூழல் ஏற்படும் போது எங்க பண்டியன் மகேந்திரா எங்க கிராமத்துக்கு வரதா சூழல் உறுதி தொடர்பு நிச்சயமா இருக்காரு சார். தொடர்ந்து தொடர்பு இருக்காரு சார். நன்றி. இல்ல சார், இப்போ அந்த தேவை இல்லை. தேவை வரும்போது வருவார் சார், நிச்சயமா வருவார். நன்றி சார். Yeah.